ஈஸியாக ஒரே ஸ்டஃபிங்கில் 2 டைப் ஆஃப் மோமோஸ் பார்க்கலாமா? சிக்கன் ஸ்டீம்டு மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் மோமோஸ் பண்ணுறதுக்கு 1 கப் ஆஃப் மைதா மாவு தேவைப்படும். அண்ட் அதை நல்லா பிசைஞ்சு இந்த டோவை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 200 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மிக்சர் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்க போகிறோம். மல்லி இலை வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச டோவிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். மாவு டஸ்ட் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம மோமோவுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கு 15 to 18 மோமோ ஷீட்ஸ் கிடச்சிது. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி மோமோஸை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணால் ஸ்டீம்டு மோமோஸ் ரெடி. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃப்ரைட் மோமோஸ் ரெடி. ஹோம்மேட் மயோனஸோட தான் சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.